ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு TNPSC. நான் உங்கள் வெங்கட். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பாடம் வந்து பார்த்திங்கன்னா படிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியான, அதே சமயம் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாடம் தான். 6th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 2ல் முதல் பாடமான சிவிக்ஸில் முதல் பாடமான தேசிய சின்னங்கள் பற்றி தான் இன்றைக்கி கிளாஸில் நம்ம பார்க்க போகிறோம். தேசப்பற்று அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குள்ளேயும் இயல்பாக இருக்கிற ஒன்று. ஆனால் நம்ம தேசிய கொடியை யார் வடிவமைச்சாங்க, நம்ம தேசிய கீதம் பாடுறதுக்கு சரியாக எவ்வளோ நேரம் எடுக்கணும், நம்ம தமிழ்நாட்டோட மாநில பறவை எது, பழம் எது, இந்த மாதிரிலாம் கொஷின் கேட்டோம் அப்படின்னா இதுக்கு எல்லாத்துக்குமே பதில் தெரியுமான்னு கேட்டிங்கன்னா டவுட்டு தான். ஓகேங்களா? ஸோ நமக்கே வந்து ஒரு சின்ன சின்ன கன்ஃபியூஷன் வரும், இதுக்கு என்னடா பதிலாக இருக்கும் அப்படின்ட்டு ஒரு கன்ஃபியூஷன் வரும். இந்த வீடியோவில் நம்ம நாட்டோட பெருமைகளை சொல்லக்கூடிய தேசிய சின்னங்களாகட்டும் இல்லை மாநில சின்னங்களாகட்டும் இதை பற்றி தான் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எது எது தேவையோ அதெல்லாமே நம்ம பார்க்க போகிறோம். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். எல்லாமே இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். நிச்சயம் மார்க்கு இதிலேருந்து கொஷின் கேட்டால் மிஸ் ஆகவே ஆகாது. ஏன்னா கம்பல்சரி இதிலேருந்து ஒரு கொஷின் அப்படின்றது இடம்பெறும். கிட்டத்தட்ட வந்து இது வரைக்குமே ஒரு 8 கொஷின் அப்படின்றது இந்த லெசனில் இருந்து மட்டுமே, தேசிய சின்னங்கள் அப்படின்ற லெசனில் இருந்து மட்டுமே இது வரைக்கும் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ வாங்க கிளாஸ்க்குள்ளே போகலாம். ஸோ இது வந்து ஒரு குழந்தைங்களை வந்து ஒரு காட்டுக்கு கூட்டிகிட்டு போகிற மாதிரி இருக்கும், ஒரு ட்ரிப்பு கூட்டிகிட்டு போகிற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்குள்ளே வந்து இந்த குழந்தைங்க பேசுகிற மாதிரி தான் வந்து இந்த ஸ்டோரி கொண்டு போயிருப்பாங்க. ஏன்னா 6th வர லெசன் அப்படின்றதுனால நமக்கு தேசிய சின்னங்கள் என்னென்ன அது சார்ந்த விஷயங்களை மட்டும் நம்ம பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஓகே, கடையேழு வள்ளல்கள் நமக்கு தெரியும். ஸோ அதில் கடையேழு வள்ளல்கள் ஒருத்தர் தான் வந்து பார்த்திங்கன்னா பேகன். இவர் வந்து ஒரு குறுநில மன்னன். இவரை பற்றி நமக்கு என்ன தெரியும், மயிலுக்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த குளிருக்கு அப்படின்றதுனால வந்து அந்த போர்வையை போத்தியிருப்பார். ஓகேங்களா? ஸோ எதற்காக அதை கொடுத்துருப்பாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே கொடுத்துருக்கிற ஒவ்வொரு விஷயத்துக்கு பின்னாடியும் ஒரு ஸ்டோரி ஒன்று இருக்கும். ஸோ அதற்காக தான் வந்து ஒரு யானை குளிக்குது, யானை மந்த போகுது, ஒரு புளியை பார்த்தோம், ஆலமரத்தை பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொன்றுக்கு பின்னாலே, ஏன்னா இது எல்லாமே வந்து நம்மளுடைய நேஷ்னல் சிம்பிள்ஸ். ஓகேவா? ஸோ அப்படி பார்க்கும்போது மயில் அப்படின்றது நம்மளுடைய தேசிய பறவை. இந்த தேசிய பறவை மயிலுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் புதுக்கோட்டை மாவட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா விராலிமலையில் மயில்களுக்கான சரணாலயம் அப்படின்றது அமைச்சிருக்காங்க. எங்கே மயில்களுக்கான சரணாலயம் எங்கே இருக்குது? தமிழ்நாட்டில் புதுக்கோட்டை மாவட்டத்தில் விராலிமலையில் மயில்களுக்கான சரணாலயம் அமைஞ்சிருக்கு. மயில் நம்மளுடைய தேசிய பறவைன்ட்டு எல்லாத்துக்குமே தெரிஞ்சது தான். எதற்காக இதை வந்து தேசிய பறவையாக சூஸ் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா அதனுடைய அழகும் கம்பீரமும் நிறைந்த அந்த இதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய தேசிய பறவையாக வந்து மயிலை சூஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? அதெல்லாம் எப்போ சூஸ் பண்ணாங்க அப்படின்ட்டு நமக்கு பின்னாடியே டீட்டெயில்ஸ் இருக்கும், அப்போ நம்ம பார்த்துக்கலாம். நீர்வாழ் பாலூட்டியான ஓங்கில், டால்ஃபின் இருக்கு இல்லைங்களா? டால்ஃபின் அப்படின்றது கடல் மட்டும் இல்லை, நீர்வாழ். இந்த ஓங்கில் அப்படின்றது ஆற்று நீர்லையும் இருக்கும். எந்த ஆற்று நீரில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கங்கை ஆற்று நீரில் இருக்கும். நமக்கு தெரியும் நம்மளுடைய தேசிய நதி கங்கை ஆறு அப்படின்ட்டு, அதில் வாழக்கூடிய ஒரு இனம் தான் இந்த நீர்வாழ் பாலூட்டி ஓங்கில். இது வந்து நம்மளுடைய தேசிய சின்னம் தான். கங்கை நதிபுறத்து கோதுமை பண்டம் என்று பாரதியார் புகழ்ந்து பாடினாரே அந்த கங்கை ஆறு தானே. கங்கை எதற்காக இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்காங்க? கங்கை தான் நம்மளுடைய தேசிய நதின்னு நம்ம பார்த்துருப்போம். ஓகேவா? ஸோ நம்மளுடைய தேசிய நதி என்ன? கங்கை நதி. ஓகேவா? இது எதற்காக பாரதியார் பாடியிருப்பார்னு பார்த்தீங்க அப்படின்னா கங்கை நதிபுறத்து கோதுமை பண்டம் காவிரி வெற்றிலைக்கு மாறு கொள்வோம் அப்படின்னு பாடியிருப்பார். ஓகேங்களா? இது இந்த பாடல் கூட வந்து பார்த்திங்கன்னா நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் ஐயா வந்து பார்த்திங்கன்னா ஒரு படத்தில் நடிச்சிருப்பார், கை கொடுத்த தெய்வம் அப்படின்ட்டு ஒரு படம். 1964 வந்திருக்கும். இந்த படத்துக்கு தேசிய விருது கிடச்சிருக்கும். இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா பாரதியாருடைய வேடம் தரித்து சிவாஜி கணேசன் ஐயா அந்த பாடல் பாடியிருப்பார். என்ன பாட்டுன்னு பார்த்திங்கன்னா சிந்து நதியின் இசை நிலவினிலே அப்படின்ற மாதிரி ஒரு பாடல் தொடங்கும். அதில் வரக்கூடிய பாடல் வரிகள் தான் இது. ஓகேங்களா? கங்கை நதிபுறத்து கோதுமை பண்டம் காவிரி வெற்றிலைக்கு மாறு கொள்வோம். காவிரி நதி நீர் எங்கே பாயுது? கும்பகோணம் வரையும் அது பாயும். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கும்பகோணத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெத்தலை ஃபேமஸ் அப்போ. ஓகேங்களா? ஸோ அப்போ அந்த வெற்றிலைக்கு கோதுமையும் வந்து அந்த பண்டமாற்று முறைகள் இருக்கும் இல்லைங்களா? ஸோ அதற்காக வந்து கொடுத்து மாற்றிக்கிற மாதிரி ஒரு இது. அப்போ அந்த வணிகம் அப்படின்றது
அப்போ இருந்தே இருக்குது. எங்கே சவுத்துக்கும் நார்த்துக்குமான வணிகம் அப்படின்றது இருந்திருக்கு. வெற்றிலையை கொடுத்து அதுக்கு பதிலாக கோதுமையை வாங்கிறது. ஸோ அந்த மாதிரி நிறைய சொல்லியிருப்பார். இதற்கு நாங்கள் அதை மாற்றிக்கிறோம், அதுக்கு இது மாற்றிக்கிறோன்ற மாதிரி அந்த பாடல் முழுவதும் சொல்லியிருப்பார். கன்னடத்தோடைய தங்கம், அதற்கு தந்தம் அப்படின்ற மாதிரி, சேரத்து தந்தம் அப்படின்ற மாதிரி நிறையா இந்த பண்டமாற்று முறையை பற்றி அந்த பாடல் வரிகளில் இடம்பெற்றிருக்கும். ஸோ அப்பேற்பட்ட அந்த கங்கை நதி அப்படின்றது தான் இந்தியாவுடைய தேசிய நதியாக இருக்குது. அது எத்தனை கிலோமீட்டருக்கு பாயுது, அந்த நதி எத்தனை கிலோமீட்டருக்கு பாயுதுன்னு பார்த்தீங்கன்னா 2525 கிலோமீட்டர் தொலைவுக்கு பாயக்கூடியது தான் இந்த கங்கை நதி. இந்தியாவுடைய நீளமான நதி எதுன்னு கேட்டிங்கன்னா கங்கை நதி தான். ஓகேங்களா? ஸோ அதை தாண்டி பார்த்தீங்கன்னா பிரம்மபுத்திரா 2900 கிலோமீட்டரே இருக்கும். ஆனால் அது இந்தியாவுக்குள்ளே பாயக்கூடிய தொலைவு அப்படின்றது கம்மி தான். ஒரு 906 கிலோமீட்டர் தான் இந்தியாவுக்குள்ளே பாயும். ஓகேங்களா? 2900 கிலோமீட்டர் நீளம் இருந்துச்சுனாலும், அதோட தொலைவு இருந்துச்சுனாலும், இந்தியாவில் பிரம்மபுத்திரா நதி ஒரு 906 கிலோமீட்டருக்கு தான் பாயும். அப்போ இந்தியாவிலேயே பிறந்து வங்காள விரிகுடாவில் கலக்கக்கூடிய கங்கை நதி தான் மிக நீளமான இந்தியாவில் பாயக்கூடிய நதி. ஓகேங்களா? 2525 கிலோமீட்டர் தொலைவுக்கு பாயக்கூடிய நதி. ஸோ இன்னொரு விஷயம், இந்த தேசிய சின்னங்கள் பற்றி, தேசிய சின்னங்கள் ப்ளஸ் மாநில சின்னங்கள் பற்றி ரொம்ப டெப்த்தாகவே நிறைய பாயிண்ட்ஸ் வச்சு நான் ஒரு நோட்ஸாகவே க்ரியேட் பண்ணி ஒரு கிளாஸ் எடுத்திருப்பேன். அந்த கிளாஸோடைய லிங்க் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் நான் கொடுத்துட்றேன். ஸோ அந்த ஸ்டூடெண்ட்ஸ் பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க அந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு இப்போ மயில், அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஆற்று ஓங்கில், அதே மாதிரி பார்த்திங்கன்னா யானை, நம்மளுடைய தேசிய விலங்கு புலி, அப்புறம் தேசிய மலர் தாமரை, இந்த மாதிரி எல்லாத்துக்கும் மாம்பழம், இது எல்லாத்துக்குமே அறிவியல் பெயராகட்டும். இப்போ யானை ஏன் நம்மளுடைய பாரம்பரிய விலங்காக நம்ம சூஸ் பண்ணாங்க அப்படின்னா அதற்கு ஒரு கமிட்டி இது பண்ணியிருப்பாங்க. அப்போ அந்த கமிட்டி யார், இதற்காக புலிகளை பாதுகாக்கிறதுக்காக என்ன சட்டம் கொண்டு வந்தாங்க, யானைகளை பாதுகாக்கிறதுக்காக என்ன சட்டம் கொண்டு வந்தாங்கன்ட்டு ரொம்ப இன்டெப்த்தாக அந்த கிளாஸ் இருக்கும். ஓகேங்களா? ஸோ புக்கில் இல்லாத பாயிண்ட்ஸ் நிறையா பாயிண்ட்ஸ் அதில் நான் கொடுத்துருப்பேன். ஸோ அந்த லெசன் பார்க்கணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வீடியோ லிங்க் கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? ஸோ பிரம்மபுத்திரா, அதற்கப்புறம் பார்த்திங்கன்னா பிரம்மபுத்திரா நதி 2900 கிலோமீட்டர் நீளமுடையது. ஆனால் அது இந்தியாவில் பாயக்கூடிய தொலைவு அப்படின்றது குறைவு தான், 916 கிலோமீட்டர் தான். ஓகேங்களா? 916 கிலோமீட்டர் தான் பிரம்மபுத்திரா நதி இந்தியாவில் பாயுது. அப்போ இந்த கங்கை நதி அப்படின்றது எங்கே பிறப்பெடுக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உத்தரகாண்ட் மாநிலத்தில் இருக்கக்கூடிய கேதார்நாத் இருக்கு இல்லைங்களா, கேதார்நாத்துக்கு மேலே இருக்கக்கூடிய கங்கோத்ரி மலைப்பகுதிகளில் தான் பார்த்தீங்கன்னா இந்த கங்கை நதி அப்படின்றது பிறப்பெடுக்குது. அங்கே பிறப்பெடுக்கும் போது அதற்கு பெயர் கங்கை நதியான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 3 நதிகள் ஒரு இடத்துல சங்கமிக்கும். அந்த சங்கமிக்கக்கூடிய இடத்துல தான் அந்த நதிக்கு பெயர் கங்கை நதி அப்படின்னு பேர் மாறும். அப்போ அந்த 3 நதிகள், எந்தெந்த நதிகள் இணைந்து கங்கை நதி உருவாகுதுன்னு பார்த்தீங்கன்னா பாகிரதி, அலக்நந்தா, அப்புறம் பார்த்தீங்கன்னா மந்தாகினி. இது 3மே பார்த்தீங்கன்னா இந்த கங்கோத்ரி பனிப்பாறையிலேருந்து தான் உருவாகும். ஓகேங்களா? என்னென்ன நதி? பாகிரதி, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிங்க, இது கேட்கறதுக்கு வாய்ப்பு கிடையாது. பட் இருந்தாலும் நம்மளுடைய வரலாறு அப்படின்றதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். பாகிரதி, அலக்நந்தா, மந்தாகினி, இந்த 3 ஆறுகளும் இணைந்து தான் பார்த்தீங்கன்னா கங்கை நதி பிறப்பெடுக்கும். ஓகேங்களா? அந்த கங்கை நதி தான் 2525 கிலோமீட்டர் இந்தியாவில் பாயுது. ஸோ நிறைய துணை ஆறுகள் இதில் கலந்துக்கிட்டே வரும். ஸோ இது எங்கெங்கெல்லாம் பாயுன்னு பார்த்தீங்க அப்படின்னா உத்தரகாண்டில் பிறப்பெடுக்குது. அதற்கப்புறம் உத்தரப்பிரதேசம் வழியாக உங்களுக்கு பீகார், ஜார்க்கண்ட், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெஸ்ட் பெங்கால், இதெல்லாம் பாஸ் பண்ணி கடைசியாக வங்காள விரிகுடாவில் கங்கை நதி கலக்கும். பிரம்மபுத்திரா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே இந்தியாவில் பிறப்பெடுக்காது. பிறப்பெடுக்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா திபெத்தில் பிறப்பெடுக்கும். ஓகேங்களா? திபெத்தில் பிறப்பெடுத்து இந்தியாவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அருணாச்சல பிரதேசம், அசாம் வழியாக உங்களுக்கு இதில் பங்களாதேஷ்குள்ளே போயிடும். பங்களாதேஷில் பிரம்மபுத்திரா நதிக்கு பேர் பார்த்தீங்கன்னா ஜமுனா அப்படின்றது தான். ஓகேங்களா? இமாம் பசந்த் அப்படின்றது ஒரு மாம்பழ வகை. ஓகேங்களா? மாம்பழ வகையின் பேர் தான் இமாம் பசந்த். நிறைய மாம்பழ வகை இருக்குல்ல, கிளிமூக்கு மாங்கான்னு சொல்கிறோம், அப்புறம் பார்த்திங்கன்னா செந்தூரம்னு சொல்லுவாங்க, அப்புறம் பங்கனமல்லின்னு சொல்லுவாங்க. நிறைய மாம்பழ
வகை இருக்குது, சேலத்து மாம்பழம் அப்படின்ட்டு நிறையா வகை இருக்குது. அதில் ஒரு வகை தான் இந்த இமாம் பசந்த் அப்படின்றது. இந்த இமாம் பசந்த் மாம்பழ வகை வந்து பார்த்திங்கன்னா யாருக்கு ரொம்ப பிடிக்கும்னா முகலாயர்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா பாகிஸ்தானுடைய தேசிய பழமும் வந்து பார்த்திங்கன்னா தேசிய கனியும் வந்து பார்த்திங்கன்னா இதே மாம்பழம் தான். ஓகேங்களா? ஸோ முகலாயர்கள் காலத்தில் மன்னர்களுக்காக விளைவிக்கப்பட்ட சிறப்பு வகை மாம்பழங்கள் தான் இந்த இமாம் பசந்த் அப்படின்றது. பாகிஸ்தானுக்கு மட்டும் கிடையாது, பிலிப்பைன்ஸுக்கு கூட வந்து பார்த்திங்கன்னா தேசிய கனி மாம்பழம் தான். தெரிஞ்சுக்கிங்க. ஏன்னா எந்தெந்த நாட்டுக்கு வந்து இந்த பழங்கள் வந்து அவங்களுக்கும் தேசிய சின்னமாக இருக்குன்றது தெரிஞ்சுக்கணும். ஏன்னா லாஸ்ட் குரூப் 4 எக்ஸாம்லேயே ஒரு கொஷின் கேட்டிருப்பாங்க, கழுகு வந்து எந்த நாட்டுக்கு தேசிய சின்னமாக இருக்குது, இன்னும் நிறையா கேட்டிருப்பாங்க. ஒரு 4 இது கொடுத்து கேட்டிருந்துருப்பாங்க. ஜப்பானுக்கு எது தேசிய சின்னமாக இருக்குது அப்படின்ட்டு கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி கேட்டிருப்பாங்க. ஸோ அதனால் நம்மளுடைய தேசிய சின்னம் மற்ற நாடுகளுக்கும் அது பொருந்தி வருதா அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிறது ரொம்பவே அவசியம். ஓகே, ஸோ நம்மளுடைய தேசிய மரம் எது? ஆலமரம். ஓகேங்களா? இந்த ஆலமரம் வந்து எங்கே இருக்குது? உலகத்திலேயே உலக சாதனை படைத்த ஆலமரம் இந்தியாவில் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கொல்கத்தாவுடைய ஔரா பகுதியில் வந்து இந்திய தாவரியல் பூங்காவில் அந்த உலக சாதனை படைத்த ஆலமரம் அப்படின்றது இருக்கும். இல்லை, நம்முடைய தேசிய மரமான ஆலமரம் எங்கே இருக்குது? உலக சாதனை படைத்த ஆலமரம் கொல்கத்தா ஔரா பகுதியில் அமைந்துள்ள இந்திய தாவரியல் பூங்காவில் அமைஞ்சிருக்கும். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா இங்கே சென்னை அடையாறில் தியோசபிக்கல் சொசைட்டி அப்படின்ற இடத்துல அமைஞ்சிருக்கு. இது கிட்டத்தட்ட 450 ஆண்டுகள் பழமையானது. இந்த தியோசபிக்கல் சொசைட்டியில் அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த ஆலமரம் 450 ஆண்டுகள் பழமையானது. ஓகேங்களா? உலக சாதனை படைத்த ஆலமரம் எங்கே இருக்குது? கொல்கத்தாவில் இருக்கக்கூடிய ஔரா பகுதியில் இருக்கக்கூடிய ஆலமரம் தான். ஓகேங்களா? இந்திய தாவரவியல் பூங்காவில் அது அமைஞ்சிருக்கு. ஸோ யானை வந்து கூட்டமாக இருந்துச்சுன்னா நம்ம என்ன சொல்லுவோம்? யானை குட்டி அப்படின்னு நம்ம சொல்ல மாட்டோம். ஓகேங்களா? யானை நிறைய கூட்டமாக யானைகள் நிறைய யானைகள் இருந்துச்சுன்னா அதை யானை மந்தைன்னு சொல்லுவோம். இல்லை, சரியான சொற்றொடரை தேர்ந்தெடுக்க அப்படின்ற மாதிரி விஷயங்களில் இதை கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா நம்ம நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா யானை மந்தை அப்படின்ற வார்த்தையை கேள்விப்பட்டிருக்க மாட்டோம். நம்ம என்ன சொல்லுவோம்? யானை கூட்டம் அப்படின்ற மாதிரி கொடுத்தோம்னா நம்ம டக்குன்னு வந்து யானை கூட்டம் மலை மேலே ஏறிக்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம சூஸ் பண்ணிடுவோம். இல்லை, ஸோ அதனால் இந்த மாதிரி இடத்துல அது ஒரு கூட்டமாக மென்ஷன் பண்ணுறதுக்கு ஏதோ ஒரு சில வார்த்தைகள் கொடுத்துருந்தாங்கன்னா அதை ஸ்பெஷலாக நோட் எடுத்து எழுதிக்கிங்க. ஓகேங்களா? யானை மந்தை மலை மேலே ஏறிக்கிட்டு இருக்கு. ஏன் இந்த இடத்துல யானை மென்ஷன் பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா யானை நம்மளுடைய பாரம்பரிய விலங்கு. ஓகேங்களா? கருநாகம் ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு புறா கூடு கட்டுறது, பறவைகள் கூடு கட்டுறதை நம்ம பார்த்துருப்போம். பாம்பு கூடு கட்டுறதை பார்த்துருக்குமான்னு கேட்டிங்கன்னா மேக்ஸிமம் பார்த்துருக்க மாட்டோம். ஆனால் பாம்பு கூடு கட்டும். எந்த பாம்பு கூடு கட்டும்னு பார்த்தீங்கன்னா கருநாகம், கிங் கோப்ரான்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த கருநாகம் கூடு கட்டும். ஓகேங்களா? உலகிலேயே கூடு கட்டி அதில் முட்டை வைத்து இனப்பெருக்கம் செய்யும் பாம்பு வகை எது? இந்த கருநாகம் தான். ஓகேங்களா? கிங் கோப்ரான்னு சொல்லப்படக்கூடிய இந்த கருநாகம் தான் உலகிலேயே கூடு கட்டி அதில் முட்டை வைத்து இனப்பெருக்கம் செய்யும் பாம்பு வகை. இது ரொம்ப சாதாரணமாகவே வந்து பார்த்திங்கன்னா 18 அடி நீளம் வரும். அதாவது மீட்டர் கணக்கில் பார்த்தோம்னா 5.5 மீட்ரு. ஓகேங்களா? 5.5 மீட்டர் நீளம் வந்து வளரக்கூடியது எது? இந்த கருநாக பாம்பு. நச்சு கொண்ட பாம்புகளில் உலகிலேயே நீளமானது இந்த கருநாக பாம்பு தான். இது தேசிய ஊர்வனமாக செலக்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? இந்தியாவுடைய தேசிய ஊர்வனம் எது? இந்த கருநாக பாம்பு தான், கிங் கோப்ரா. புலி ஒன்று தன் 3 குட்டிகளுடன், புலிக்குட்டி. ஓகேங்களா? யானை மந்தை, புலிக்குட்டி. புலி ஒன்று தன் 3 குட்டிகளுடன் ஆற்றில் நீர் அருந்தி கொண்டிருந்தது. ஸோ நம்மளுடைய தேசிய விலங்கு எது? புலி. ஆக்சுவலாக புலி வந்து 1970s தான் வந்து பார்த்திங்கன்னா புலி நம்மளுடைய தேசிய விலங்காக ஆச்சு. அதற்கு முன்னதாக வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய தேசிய விலங்கு எது? சிங்கம் தான் நம்மளுடைய தேசிய விலங்காக இருந்துச்சு. ஏன் வந்து புலியை வந்து தேசிய விலங்காக அறிவிச்சாங்கன்னா அதோடைய எண்ணிக்கை குறைஞ்சிக்கிட்டே வருது அப்படிங்கும்போது ஓகே நம்ம வந்து ப்ராஜெக்ட் டைகர், அதாவது ப்ராஜெக்ட் டைகர்னு ஒரு திட்டம் அறிவிச்சிருப்பாங்க. அதாவது புலியை வந்து பாதுகாக்கணும் அப்படின்ற அடிப்படையில் ப்ராஜெக்ட் டைகர்னு ஒரு திட்டத்தை 1974 வந்து அறிவிச்சிருப்பாங்க.
ஸோ அதன் அடிப்படையில் தான் வந்து பார்த்திங்கன்னா புலிகளை இந்தியாவுடைய தேசிய விலங்காக அறிவிச்சிருப்பாங்க. அதற்கு முன்ன வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா சிங்கம் தான் தேசிய விலங்காக இருந்துச்சு. இந்த புலியை வந்து பார்த்திங்கன்னா எந்த புலி தேசிய விலங்காக அறிவிச்சிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா பேண்ட்ரா டைகரிஸ், அதாவது வங்காள புலி. ஓகேங்களா, பெங்கால் டைகர் தான் வந்து இந்தியாவுடைய தேசிய விலங்கு. இதே பெங்கால் டைகர் தான் வங்காளதேசத்திற்கும் தேசிய விலங்கு. இந்தியாவுடைய தேசிய சின்னங்கள் என்ன? ஆலமரம் பார்த்துருப்போம். ஆலமரத்தை எப்போ வந்து தேசிய சின்னமாக சூஸ் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா 1950ஆம் ஆண்டே சூஸ் பண்ணியிருப்பாங்க. இது பெருமையின் சின்னமாக இருக்கக்கூடியது. இன்னொன்று, ஆலமரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா மருத்துவ குணமும் நிறையா இருக்குது. ஓகேங்களா. அதுக்கப்புறம் தாமரை வந்து எப்போ தேசிய சின்னமாக சூஸ் பண்ணியிருப்பாங்க? 1950ஆம் ஆண்டே சூஸ் பண்ணியிருப்பாங்க. சேற்று நீரில் வளரும் அழகான மலர் இது இந்த தாமரை மலர். இந்தியாவின் தேசிய மலர் தாமரை மலர். தமிழ்நாட்டுடைய தேசிய மலர் செங்காந்தல் மலர். தமிழ்நாட்டுடைய தேசிய சின்னங்களும் நம்ம பின்னாடி பார்ப்போம். முதல்ல இந்தியாவை மட்டும் பார்த்துருவோம். அதற்கப்புறம் மயிலை வந்து எப்போ தேசிய பறவையாக செலக்ட் பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா 1963ஆம் ஆண்டு. ஒவ்வொரு தேசிய சின்னம் அது எப்போ தேசிய சின்னமாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட அந்த வருடம், இது ரெண்டையும் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ரொம்பவே முக்கியம். அது மயில் 1963ஆம் ஆண்டு மயிலை வந்து பார்த்திங்கன்னா தேசிய சின்னமாக தேசிய பறவையாக அறிவிச்சிருப்பாங்க. இந்தியாவை தாயகமாக கொண்டது இது, தோகையை கொண்ட பறவை மயில். புலியை வந்து 1973ஆம் ஆண்டு தேசிய விலங்காக அறிவிச்சிருப்பாங்க. பூனை இனத்தில் மிகப்பெரியது. உலகின் மொத்த புலிகள் எண்ணிக்கையில் இந்தியா மட்டுமே 70% வச்சிருக்கு. கங்கையாறு தேசிய நதியாக எப்போ அறிவிச்சாங்க? 2008ஆம் ஆண்டு அறிவிச்சிருப்பாங்க. அப்போ அதற்கு அப்புறம் தான் வந்து அதில் வாழக்கூடிய பாலூட்டியான ஆற்று ஓங்கில தேசிய பாலூட்டியாக வந்து அறிவிச்சிருப்பாங்க. ஓகேங்களா. கங்கையாரை தேசிய நதியாக அறிவித்தது 2008ஆம் ஆண்டு. இன்னொன்று, இது வந்து ஒரு வற்றாத ஆறு. கங்கையாறு என்பது வற்றாத ஆறு. வரலாற்று புகழ்பெற்ற தலைநகரங்கள் இவ்வாற்றங்கரையில் தோன்றி செழித்தோங்கின. 2010 ஆற்று ஓங்கில், அதாவது டால்ஃபின் சொல்லப்படக்கூடிய ஆற்று ஓங்கில் இந்தியாவின் தேசிய பாலூட்டியாக அறிவிக்கப்பட்டது. தான் வாழும் ஆற்றின் சூழல் அமைவின் நிலையை உணர்த்தும் விதமாக செயல்படுகிறது. அருகி வரும் உயிரினமாக இது இருக்குது. ஓகேங்களா. ஸோ ரொம்ப குறைஞ்சிக்கிட்டு வரக்கூடிய உயிரினமாக இது இருக்கிறதுனால தான் இந்தியா வந்து இது தேசிய பாலூட்டியாக சொல்லி இதை பாதுகாத்துட்டு வருது. ராஜநாகம் உலகில் விஷத்தன்மை கொண்ட மிக நீளமான பாம்பு. இது இந்தியாவின் மலைக்காடுகள் மற்றும் சமவெளிகளில் வாழக்கூடியது இந்த ராஜநாகம். இதோடைய அறிவியல் பெயர் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஹோஃபிஃபாகஸ் ஹானா அப்படின்றது. ஓகேங்களா. ஹோஃபிஃபாகஸ் ஹானா அப்படின்றது தான் ராஜநாகத்துடைய அறிவியல் பெயர். யானை 2010ஆம் ஆண்டு இந்தியாவுடைய பாரம்பரிய விலங்காக அறிவிக்கப்பட்டது. ஆசியாவை தாயகமாக கொண்டது. தான் வாழும் காட்டு பிரதேசங்களை பாதுகாப்பதில் முக்கிய பங்கு வகிப்பது யானைகள். லாக்டோபெசிலஸ் அப்படின்றது ஒரு பாக்டீரியா. ஓகேங்களா. லாக்டோஸ் அப்படின்றது என்ன? பால் தான். ஓகேங்களா. ஸோ லாக்டோபெசிலஸ் அப்படின்றது அந்த பாலில் இருக்கக்கூடிய பாலை வந்து நம்ம தயிராக மாற்றுவோம் இல்லைங்களா. ஸோ அது மாற்றக்கூடிய பாக்டீரியா தான் இந்த லாக்டோபெசிலஸ் அப்படின்றது. இந்த தோழமை பாக்டீரியாவை வந்து எப்போ தேசிய சின்னமாக அறிவிச்சிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா 2012ஆம் ஆண்டு அறிவிச்சிருப்பாங்க. ஓகேங்களா. நம்ம பாலுக்கு புற ஊற்றி தயிராக்குறோம். ஸோ அப்போ அங்கே நடக்கக்கூடிய ப்ராசஸில் ஒரு பாக்டீரியா ஈடுபடும். அந்த என்ன பாக்டீரியான்னு பார்த்தீங்கன்னா இந்த லாக்டோபெசிலஸ் அப்படின்ற பாக்டீரியா தான். ஓகேங்களா. இதை 2012ஆம் ஆண்டு தேசிய சின்னமாக இந்திய அரசு அறிவித்தது. இது ஒரு தோழமை பாக்டீரியா. இது லாக்டிக்னு என்ன? பால். ஓகேங்களா. பாலுடைய வேதியியல் பெயர் லாக்டிக் அப்படின்றது. ஸோ லாக்டிக் மற்றும் பாக்டீரியாக்களின் குழுவில் முக்கிய பங்கு இந்த லாக்டோபெசிலஸ் வகிக்கிறது. மாம்பழத்தை வந்து தேசிய பழமாக தேசிய கனியாக எப்போது தேர்ந்தெடுத்திருப்பாங்க? 1950ஆம் ஆண்டுலேயே தேர்ந்தெடுத்திருப்பாங்க. ஓகேங்களா. மாம்பழம் இந்தியாவிற்கு மட்டும் தேசிய கனி கிடையாது. நம்மளுடைய அண்டை நாடான
பாகிஸ்தானுக்கும் சரி, அதே மாதிரி பிலிப்பைன்ஸுக்கும் தேசிய கனி இந்த மாம்பழம் தான். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டுக்கு தேசிய பழம், தேசிய கனி வந்து பார்த்திங்கன்னா பலாப்பழம். இந்த மாம்பழத்தில் என்ன சத்து இருக்குன்னு பார்த்தீங்கன்னா விட்டமின் ஏ, சி, டி இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதிக அளவில் மாம்பழத்தில் இருக்குது. ஓகே, ஸோ இப்போ இதோட அறிவியல் பெயர்கள் என்னென்னன்றது பார்த்துருவோம். இது எல்லாமே அந்த கிளாஸில் டீட்டெயில்டாகவே கொடுத்துருப்பேன். ஓகேங்களா? மாம்பழத்தோடைய அறிவியல் பேர் மாஞ்சிபெரா இண்டிகா. மாஞ்சிபெரா இண்டிகா அப்படின்றது தான் மாம்பழத்துடைய அறிவியல் பெயர். மயிலோட அறிவியல் பெயர் பாவோ கிறிஸ்டாட்டஸ். பாவோ கிறிஸ்டாட்டஸ். புலி பாதுகாப்பு திட்டம். புலி பாதுகாப்பு திட்டம் அப்படின்றது ப்ராஜெக்ட் டைகர் எப்போ கொண்டு வந்தாங்க? 1973 கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இதன் அடிப்படையில் இந்தியாவில் எத்தனை புலிகள் காப்பகம் இருக்குது? 27 புலிகள் காப்பகம் இந்தியாவில் இருக்குது. ஓகேங்களா? புலிகளின் தலைநகரம் எந்த நகரத்தை சொல்கிறாங்க? புலிகளின் தலைநகரம் நாக்பூர். ஓகேங்களா? புலிகளுடைய தலைநகரமாக எது அழைக்கப்படுகிறது? நாக்பூர் தான் புலிகளின் தலைநகரமாக அழைக்கப்படுகிறது. புலியோடைய அறிவியல் பெயர் பாந்த்ரா டைகரிஸ். ஓகேங்களா? பாந்த்ரா டைகரிஸ். யானையோடைய அறிவியல் பெயர் எலிஃபஸ் மேக்சிமஸ். எலிஃபஸ் மேக்சிமஸ். ஓகேங்களா? எலிஃபஸ் மேக்சிமஸ்ன்றது தான் யானுடைய அறிவியல் பெயர். ஆற்று ஓங்கில் இதோடைய அறிவியல் பெயர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிளாட்டனிஸ்டா கங்கேட்டிகா. ஓகேங்களா? இதுதான் ஆற்றுவங்களுடைய அறிவியல் பெயர். ஆலமரத்துடைய அறிவியல் பெயர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிகஸ் பெங்காலென்சிஸ். தாமரையுடைய அறிவியல் பெயர் நீலம்பூ நுசிஃபெரா. ஓகேங்களா? ஸோ இதனுடைய தேசிய சின்னங்களுடைய அறிவியல் பெயர்கள். இந்திய காடுகளின் நிஜ ராஜா எது? இந்திய காடுகளுடைய நிஜ ராஜா புலிகள் தான். ஓகேங்களா? காட்டுக்கு ராஜா சிங்கம் அப்படின்றது சொல்கிறத வச்சு டக்குன்னு போட்டுறாதீங்க. இந்திய காடுகளின் நிஜ ராஜா புலிகள். தமிழகத்துடைய மாநில இயற்கை சின்னங்கள் வந்து பார்த்தோம் அப்படின்னா விலங்கு வரையாடு. நீலகிரி வரையாடு தான் வந்து மாநிலத்துடைய விலங்கு. பறவை, மாநிலத்தின் பறவை மரகதப்புறா. மலர் வந்து பார்த்திங்கன்னா செங்காந்தல் மலர். தேசிய பறவை மயில். அதே மாதிரி நம்முடைய தமிழ்நாட்டு மாநில பறவை மரகதப்புறா. தேசிய மலர் தாமரை.
தமிழ்நாட்டின் மலர் செங்காந்தல் மலர். தேசிய மரம் ஆலமரம், தமிழ்நாட்டின் மரம் பனைமரம். அதே மாதிரி தேசிய கனி மாம்பழம், தமிழ்நாட்டின் கனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பலாப்பழம். அதே மாதிரி நம்மளுடைய இது மாநிலத்தின் சின்னம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோபுரம் இருக்கு இல்லைங்களா, அதுதான் நம்மளுடைய மாநிலத்தின் சின்னம். ஓகே, ஸோ இது போக வேறு என்னென்ன தேசிய சின்னங்கள் இருக்குன்னு பார்க்கலாம். தேசிய கொடி. தேசிய கொடி வந்து எப்போ ஏற்றுக்கிட்டாங்க, இந்த தேசிய கொடி வந்து எப்போ ஏற்றுக்கிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜூலை 22, 1947 இந்த கொடியை வந்து தேசிய கொடியை ஏற்றிருப்பாங்க. ஓகேங்களா, ஸோ இதுதான் ஃபஸ்ட்டாக, இந்த தேசிய கொடி தான் வந்து நம்ம டிசைன் பண்ணதே ஃபஸ்ட்டான்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. நம்ம பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் இருக்கும்போதே வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவுக்கு அப்படின்ட்டு தேசிய கொடியை வந்து டிசைன் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா, நமக்கான தேசிய கொடி டிசைன் பண்ணியிருப்பாங்க. இதற்கு முன்னதாகவே 5 முறை டிசைன் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா, இது 6வது முறை. இதை தான் இப்போ நம்ம அஃபிஷியலாக யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அதுக்கு முன்னாடியே 5 முறை தேசிய கொடி அப்படின்றது டிசைன் பண்ணியிருப்பாங்க. எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முதலாக வந்து பார்த்திங்கன்னா 1906 டிசைன் பண்ணியிருப்பாங்க. ஃபஸ்ட்டு எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல் முன்மொழிந்த கொடி அப்படின்றது இந்த 1906 கல்கத்தாவில் ஃபார்சி ஃபகான் சதுக்கத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த 1906 வந்து முதல் தேசிய கொடியை ஏற்றியிருப்பாங்க. ஓகேங்களா, அதற்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 1907 பெர்லின் கமிட்டி கொடின்னு சொல்லுவாங்க. இந்த கொடியை வந்து பார்த்திங்கன்னா பெர்லின் கமிட்டி கொடின்னு சொல்லுவாங்க, இல்லைனா பிகார் கொடி அப்படின்னு சொல்லுவாங்க. இது யாரால் ஏற்றப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த 1907 பிகேஜி காமா அப்படின்றவங்களால ஜெர்மனியில் நடைபெற்ற சர்வதேச சமூகவியல் மாநாட்டில் பிகேஜி காமா இந்தியாவுடைய கொடியை வந்து ஏற்றிருப்பாங்க. இது 2வது டிசைனாக இருக்கும், வேறு மாதிரி கொஞ்சம் மாற்றி இருக்கும். அதற்கப்புறம் 1917 வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 வருஷம் கழிச்சு 1917 ஹோம் ரூல் மூமெண்ட் இருந்துச்சு இல்லைங்களா, அப்போ வந்து பார்த்திங்கன்னா அன்னி பெசன்ட் அம்மையாரும் அதே மாதிரி லோக்மானிய திலக் இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு தேசிய கொடி, இந்திய தேசிய கொடியை வடிவமைச்சிருப்பாங்க. அந்த தேசிய கொடி எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லெஃப்ட் டாப்பில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிரிட்டிஷோடைய கொடி இருக்கும், ரைட் டாப்பில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த பிறை நிலா இருக்கும். இஸ்லாமியர்கள் அந்த இது இருக்கும் இல்லைங்களா, முஸ்லீம்ஸுடைய கொடியில் அந்த பிறை நிலா இருக்கும் பார்த்திங்கன்னா, பிறை நிலா அந்த நட்சத்திரத்தோடு இருக்கும்ல, அந்த சிம்பிள் வந்து பார்த்திங்கன்னா ரைட்டு டாப் கார்னரில் வச்சுருப்பாங்க. வச்சு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லென்த்தாக ஒரு 15 ஸ்டாரை வச்சு டிசைன் பண்ணியிருப்பாங்க. இதுதான் 1917 அன்னி பெசன்ட் அம்மையாரும் லோக்மானிய திலக் அவர்களும் சேர்ந்து டிசைன் பண்ண கொடி. அதுக்கப்புறம் 1921 இந்த கொடியை டிசைன் பண்ண 1947 நம்ம ஏற்றுக்கிட்ட இந்த கொடியை டிசைன் பண்ண பிங்காலி வெங்கையா அவர்களே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கொடியை டிசைன் பண்ணியிருப்பார். ஓகேங்களா, காந்தியடிகள் கேட்டதுக்கு இணங்க வந்து அவர் டிசைன் பண்ணியிருப்பார். அந்த கொடி எப்படி இருக்குன்னா இப்போ காவி வெள்ளை பச்சைன்னு இருக்கு இல்லைங்களா, அது பதிலாக வந்து பார்த்திங்கன்னா வெள்ளை பச்சை சிவப்பு அப்படின்ற மாதிரி வந்து உங்களுக்கு கலரை வச்சு நடுவில் 3 கலரையுமே டச் ஆகிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ராட்டினத்தை நடுவில் வச்சு டிசைன் பண்ணியிருப்பார். அதற்கப்புறம் 1931 வந்து பார்த்திங்கன்னா திருப்பி இன்னொரு இந்திய கொடியை டிசைன் பண்ணியிருப்பாங்க. இந்த கொடியை வந்து பார்த்திங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய கொடியை தான், இந்த கொடியிலேயே இந்த அசோக சக்கரத்துக்கு பதிலாக அந்த ராட்டை இருக்கும் இல்லைங்களா, நம்ம பழைய இந்தியன் 1 படத்திலாம் நம்ம அந்த கொடியை பார்த்துருப்போம், ராட்டை வச்சுருப்பாங்க. அந்த கொடி 1931 டிசைன் பண்ணது. அதற்கப்புறம் 1947 தான் திருப்பி பிங்காலி வெங்கையா வந்து பார்த்திங்கன்னா இந்த கொடியை டிசைன் பண்ணியிருப்பார். இதுதான் இறுதியாக ஏற்றுக்கொள்ளப்பட்டு நம்ம இன்றைக்கி தேசிய கொடியாக யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஓகேங்களா, ஜூலை 22, 1947 வந்து பார்த்திங்கன்னா இந்த தேசிய கொடி ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இதுதான் நாம் சுதந்திரம் வாங்கினதுக்கப்புறம் ஆகஸ்ட் 15, 1947 அங்கே டெல்லியில் செங்கோட்டையிலையும் சரி, இங்கே சென்னையில் புனித ஜார்ஜ் கோட்டையிலையும் சரி ஏற்றப்பட்ட கொடி. ஓகேங்களா, இப்போ செங்கோட்டையில் உங்களுக்கு பிரதமர் ஜவஹர்லால் நேரு வந்து ஏற்றிருப்பார். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா யார் ஏற்றிருப்பா, ஓமந்தூர் ராமசாமி அவர்கள் ஏற்றிருப்பாங்க இங்கே. ஓகேங்களா, ஸோ அந்த கொடி தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இதில் ரைட் புனித ஜார்ஜ் கோட்டையிலேயே வந்து பார்த்திங்கன்னா வச்சு பாதுகாத்துட்டு இருப்பாங்க. இந்த கொடி தான் வந்து
இங்கே சென்னையில் ஏற்றினாங்க இல்லையா முதலாக ஆகஸ்ட் 15 1947 அந்த கொடி தான் வச்சு இன்னும் வச்சு பாதுகாத்துட்டு இருக்காங்க. அந்த கொடியோட நீளம் வந்து பார்த்தீங்கன்னா 18 அடி நீளம், இல்லை 18 அடி நீளம், 12 அடி அகலம். ஓகேங்களா. இந்த கொடி வந்து இன்னமும் செயின்ட் ஜார்ஜ் கோட்டையில் கண்ணாடி பேழையில் வச்சு பாதுகாத்துட்டு இருப்பாங்க. முதலாக இங்கே புனித ஜார்ஜ் கோட்டையில் ஏற்றப்பட்ட கொடியை வந்து இன்னும் பாதுகாத்து வச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த தேசிய கொடி வந்து பார்த்தீங்கன்னா இந்திய பெண்கள் சார்பாக நாட்டிற்கு வழங்கப்பட்ட கொடி. இது எங்கே நெய்கிறாங்க? வேலூர் மாவட்டம் குடியாத்தத்தில் நெஞ்சிருப்பாங்க. அப்போ வந்து மொத்த கொடியுமே இந்தியா முழுக்குமே வந்து பார்த்திங்கன்னா கொடி இங்கேருந்து தான் போயிருக்கும், குடியாத்தத்துலேருந்து தான் நெஞ்சு போயிருக்கும். ஹிந்துஸ்தான் ஃபேப்ரிக்ஸ் அப்படின்ற நிறுவனம் தான் அதை நெய்து இந்தியா முழுக்க சப்ளை பண்ணது. ஓகேங்களா. ஆர் வெங்கடாச்சலம் அப்படின்றவர் தான் அந்த கம்பெனியோடைய ஓனராக இருந்து எல்லா பக்கமும் சப்ளை பண்ணியிருப்பார். ஸோ முதல் கொடி நெய்யப்பட்டது இங்கே குடியாத்தத்திலிருந்து தான். இந்த கொடியில் இருக்கக்கூடிய காவி நிறம் எதை உணர்த்துகிறதுன்னு பார்த்தீங்கன்னா வீரத்தையும் தியாகத்தையும் உணர்த்தும். அதே மாதிரி பச்சை நிறம், கீழே வரக்கூடிய இந்த பச்சை நிறம் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவுடைய செழுமையையும் வளத்தையும் உணர்த்தும் விதமாகவும், நடுவில் வரக்கூடிய இந்த வெள்ளை நிறம் அப்படின்றது நேர்மை, அமைதி, தூய்மையை வந்து உணர்த்தக்கூடியதாகவும், இந்த அசோக சக்கரம், கருநீல அசோக சக்கரம் வந்து பார்த்திங்கன்னா அறவழியையும் அமைதியையும் வலியுறுத்தக்கூடியதாகவும் டிசைன் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ இந்த அசோக சக்கரத்தில் மொத்தம் 24 ஆரங்கள் இருக்கும். தேசிய கொடிய நீள அகலம் வந்து பார்த்திங்கன்னா 3:2 அப்படின்ற ரேஷியோவில் இருக்கும். ஓகேங்களா. இந்த அகலம் அப்படின்றது நீங்கள் உயரம்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா. கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். நீளம் அப்படின்றது இப்படி போகுது இல்லையா. ஸோ இதுதான் நீளம், இல்லை இதுதான் கொடியோடைய அகலம், உயரம் எல்லாமே ஒன்று தான். ஓகேங்களா. ஸோ இது 3 ரேஷியோவில் இருந்துச்சுன்னா இது 2 ரேஷியோவில் இருக்கும். தேசிய கொடியின் நீள அகலம் 3:2 என்ற விகிதத்தில் அமைந்துள்ளது. இந்திய தேசிய கொடியை ஆந்திராவைச் சேர்ந்த பிங்காலி வெங்கையா என்பவர் வடிவமைத்தார். இவருக்கு வந்து மரியாதை செலுத்தும் விதமாக இவருடைய தபால் தலை 2009ஆம் ஆண்டு இந்திய அரசால் வெளியிடப்பட்டது. ஓகேங்களா. 2009 தபால் போஸ்ட் ஸ்டாம்ப் வந்து ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. விடுதலை இந்தியாவின் முதல் தேசிய கொடி தமிழ்நாட்டில் உள்ள குடியாத்தத்தில் வேலூர் மாவட்டத்தில் நெய்யப்பட்டது. இக்கொடியை பண்டித ஜவஹர்லால் நேரு அவர்கள் ஆகஸ்ட் 15 1947 செங்கோட்டையில் ஏற்றிருப்பார். அதே டைமில் இங்கே ஓமந்தூர் ராமசாமி அவர்கள் ஏற்றிருப்பாங்க இங்கே புனித ஜார்ஜ் கோட்டையில். இங்கே புனித ஜார்ஜ் கோட்டையில் இருக்கக்கூடியது இங்கே ஏற்றின கொடி தான். ஓகேங்களா. இக்கொடி தற்போது சென்னையில் உள்ள புனித ஜார்ஜ் கோட்டை அருங்காட்சியகத்தில் பொதுமக்கள் பார்வைக்கு வைக்கப்பட்டுள்ளது. வேற எங்க இதோட இந்த தேசிய கொடியோட இன்னும் ஸ்பெஷாலிட்டிஸ் என்ன சிறப்புகள் நம்ம பார்த்தோம் அப்படின்னா 1953 வந்து பார்த்தீங்கன்னா 1953 மே 29 வந்து பார்த்தீங்கன்னா எட்மண்ட் ஹிலாரி, ஹெர்பா டென்சிங் நோர்கே அப்படின்றவங்க எவரெஸ்ட் சிகரத்தில் நம்மளுடைய இந்திய தேசிய கொடியை ஏற்றிருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ இந்திய தேசிய கொடி எவரெஸ்ட் சிகரத்தில் முதலாக ஏற்றப்பட்டது எந்த ஆண்டு? 1953ஆம் ஆண்டு. யாரால் ஏற்றப்பட்டது? எட்மண்ட் ஹிலாரி